வணக்கம். நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு கதை ஒன்று படித்தேன். நான் ஒரு கழுதை ஒன்று ஒரு ஊரில் ரோட்டால் கத்தி கொண்டு போகும். அப்போ தான் அந்த ஊரில் சிறந்த பாடகர் என்ற சொல்லிட்டு வெளியில் இருந்த ஓனானை பார்த்து என்னென்று கேட்க ஓனான் தலையாட்டும். அப்போ இதே மாதிரி தான் இந்த சில தேசியவாதிகள் இல்லாத இடத்துல தாங்கள் தான் தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு ஊரையே மாற்றிக்கொண்டிருக்கிறார். அப்போ இதை நம்பி எங்களுடைய மக்கள் ஏமாந்து தொடர்ச்சியாக அவர்களை பாராளுமன்றம் அனுப்புகிற அந்த முறையை நாங்கள் கடைப்பிடிச்சு வாரோம். ஒரு முறை போனால் அடுத்த முறை பாராளுமன்றம் அனுப்புகிறன்றது அவற்றை செயல்பாடுகளை பரிசீலனை செய்து தான் அனுப்பணும். இது 2, 3, 4ஆம் முறை அனுப்புகிறோம்னா சரியான தகுதியை பரிசீலனை செய்து தான் நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் சும்மா கண்டபடி பாவம் நல்ல மேடை பேச்சாளர் பாராளுமன்றத்தில் வீராப்பா கதைக்கிறாருன்றதை மட்டும் கருத்தில் கொண்டு நாங்கள் யாரையுமே பாவ புண்ணியம் பார்த்து செயல்படுற காலம் இல்லை இது. ஏண்டா கடந்த 15 வருஷ காலத்தை நாங்கள் வீணாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த அரசியல் தலைமைகளும் காரணம்ன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அவை இப்பையும் நாங்கள் அவர்களை நம்பி அவர்கள் எங்களுக்கு ஒரு மீட்பர்களாக எங்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்றதை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு இவர்களை தொடர்ச்சியாக பாராளுமன்றமோ அல்லது அரசியல் களங்களுக்குள்ள அவர்களை தெரிவு செய்கிறன்றது தமிழ் மக்களுக்கு ஒரு வீணான ஏமாற்றத்தையே தரும். அதே எங்களுடைய புலம்பெயர் மக்களும் நாட்டில் வாழ்கிற மக்களும் இனி வருகிற காலங்களிலேயாவது இந்த விடயத்தை கருத்தில் கொள்வோம். பல சந்தர்ப்பவாதிகளை நாங்கள் கண்டுகொள்றதில்லை. இப்போ பொதுவாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சி என்ற அந்த களத்துக்கு போன பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எப்படி போகிறார் என்று சொன்னால் இபிஆர்எல்எஃப் கட்சி தான் அவருக்கு சீட் கொடுக்குது. இபிஆர்எல்எஃப் கட்சியின் சீட்டை வாங்கி கொண்டு பாராளுமன்றத்துக்கு போன ஸ்ரீதரன் 3 மாதத்துக்கு இபிஆர்எல்எஃப்க்கு டெட்டாக காட்டிட்டு அவர் தமிழரசு கட்சிக்கு போயிட்டார். அப்போ இதிலேயே அவற்றை சந்தர்ப்பவாதத்தை முதலாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம். அவர் உண்மையானவராக இருந்தால் இபிஆர்எல்எஃப்கிட்ட சீட்டை வாங்கியிருக்கக்கூடாது. வாங்கினவர் அதுக்கு நின்று பிடிச்சிருக்கணும். அதான் அவர்கிட்ட அந்த உண்மையான நிலையான ஒரு தன்மையை நாங்கள் கண்டிருக்கலாம். ஆகவே அவர் சந்தர்ப்பவாதின்றதை பல தடவையில் எங்களுக்கு அவருக்கு காட்டியிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை கண்டுகொள்ள தவறி இருக்கிறோம். எங்களுக்கு திரு சுமந்திரன் அவர்களை அண்டன் பாலசிங்கண்ணோட ஒப்பிட்டு கதைச்ச விஷயமும் அதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான். அது என்னென்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு இருந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் வரலாம்ன்றதை கருத்தில் கொண்டு தான் இவருக்கு தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தை தான் தருவதாக ஒப்புக்கொண்டு அவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தான் இவர் அந்த தேர்தலிலேயே தோற்கடிக்கப்பட வேண்டிய சுமந்திரனை இவர் அண்டன் பாலசிங்கண்ணோட ஒப்பிட்டு கதைச்சு அந்த களத்தில் இருந்து அவர் அந்த தேர்தல் களத்தில் ஒரு குறிப்பிட்ட வாக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவர் இந்த சந்தர்ப்பவாத ஸ்ரீதரன்றதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தேர்தலில் மிகுதியான வாக்குகளை திருமதி ரவிராஜ் அவர்கள்ன்ற வாக்கை அபகரித்து தான் இந்த தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக சுமந்திரனை கொண்டு வரணுமன்றதால இந்த ரவிராஜ் அவர்கள வாக்கை அபகரித்துத்தான் அவர் அந்த முறை தேர்தலில் வென்றதும் வெல்ல வைக்கப்பட்டதுன்றதும் மக்கள் மத்தியில் பலரும் கதைக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இவர்களை நம்பித்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு தவறு நடக்கின்ற போது அந்த தவறுகளை நாங்கள் கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக நாங்கள் பிழையான பாதையிலேயே ஒரு போலி தேசியவாதிகளை நம்பி
அவர்களின் வார்த்தை ஜாலங்களை நம்பி அவர்களின் செயல்பாடுகளை சரியாக இடைகூட தவறி நாங்கள் விடுற தவறு எங்களுடைய சந்ததிகளையே ஒரு மீள முடியாத ஒரு ஒரு குழிக்க விழுத்துற ஒரு செயல்பாட்டை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இனிவரும் காலங்களிலேயாவது இந்த போலி தேசியவாதிகளை சரியாக இனங்கண்டு உங்களுடைய வாக்குகளை சரியானவர்கள் அழைத்து ஒரு மாற்று தெரிவொன்றை நீங்கள் கொண்டு வரணும் என்றதை தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மாற்று தெரிவுன்றதுக்கு இதுவரையில் ஒன்றில்லை. இப்போ விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கல இவர் ஆக குறைஞ்சது பேச்சு போட்டியாவது செய்கிறார்ன்றதுக்காக நாங்கள் இவருக்கு வாக்களிக்கிறோம். மற்றபடி அதை விட அடுத்த தெரிவுன்றது உண்டு நாங்கள் இதுவரையில் கொண்டு வரையில. மேனைய கட்சிகளும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், அதுக்கு தகுதியான ஆக்கள் இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தாலும் சரியாக கொன்றே இல்லை, தமிழ் மக்கள் முன்னணியாக இருந்தாலும் அதை கொன்றே இல்லை, மற்ற ஏனைய கட்சிகள் இல்லை பொதுவில் சரியான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை வேட்பாளராக நிறுத்தப்படாதால் இவ்வாறான போலி வார்த்தை ஜாலங்களால் மட்டும் அரசியல் நடத்துகிறவர்கள் தொடர்ச்சியாக இந்த களங்களில் வென்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் இனிவர்ற காலங்களில் இந்த விடயங்களில் ஆழமாக கவனம் செலுத்தணும். எங்களுடைய அன்பான புலம்பெயர்ந்த மக்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த துயரமில்ல விடயங்களை நாங்கள் ஓரளவுக்கு கவனம் எடுக்கணும். இந்த விஷயங்களும் அவர்கள போலி தேசியத்தை வளர்க்குறதுக்கு ஒரு ஒரு அடையாளமாகவும் ஒரு இடமாகவும் இருக்குது. துயரமில்லாத அவர்கள் செயல்படுவதால் அல்லது அந்த மாயாதாள வித்தைகளை கொள்ள அவர்கள் நின்று அந்த துயிலும் இல்லங்களை தங்களுடைய அந்த போலி அரசியல் வாக்குறுதிகளுக்கான களமாக பயன்படுத்துவதற்கு அதனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் இப்பொழுது தாயகத்தில் இருந்து அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை இவர்களுக்கு அந்த இடத்தை அளிக்காமல் அதை ஒரு பொது மக்கள் நிர்வாகமாக கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் நிறையவே தேவைப்படுகின்றது. அது நாட்டில் வாழ்கிற மக்களாகவும் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதின் ஆதரவு களம் நிறையவே தேவைப்படுகிறது. குறிப்பாக நாட்டில் வாழ்கிற போராளிகள், புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற போராளிகள், நீங்கள் உங்களுடைய அந்த செயல்பாடுகளை பல்வேறு அமைப்புகளுக்கூடாக நீங்கள் செய்வதன் ஊடாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நோக்கத்தை அடைய முடியாமல் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் சிதறடிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே நீங்கள் அந்த விடயத்திலையும் கருத்தில் கொள்ளும். அதுக்காக நாங்கள் இப்போ நீங்கள் எங்களுக்காக செய்யுமோ உங்களோட சேர்ந்து செய்யுமோன்னு நான் உங்களோட கேட்க இல்லை. ஆனால் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள், யார் உண்மையாக உங்களுக்கு செயல்படுகிறார்கள், யார் பொய்யாக செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளை வரையறுத்து கொள்ளணும் என்றதையும் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 மாவீரட்ட தாயார் பாதிக்கப்பட்ட நேரம் நாங்கள் ஒரு மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகமாக ஒரு எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்த போது எத்தனை போராளி கட்டமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் என்றதையும் நீங்கள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இப்போ எங்களுடைய அமைப்புக்கு ஆதரவு தருவது என்றது அல்லது இங்கே நோக்கம் அந்த 3 மாவீரட்ட தாயார் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய அந்த கண்டனத்துக்கு, அவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான அந்த கண்டனத்திற்கு, பாதிக்கப்பட செய்தவர்களுக்கு எதிரான அந்த கண்டன கூட்டத்தில் இவர்களால் கலந்து கொள்ள முடியாமல் இவர்கள் இன்னும் கட்சிகளுக்கு பின்னால் அடக்கி வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வாறு மாவீரர்களினதோ போராளிகளினதோ அல்லது தேசியத்தினதோ அடையாளத்தை காக்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவைப்படுகிறது. நாங்கள் இங்கே பலமாக செயல்படுவதாக இருந்தால் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாத ஒன்று. நிச்சயமாக நாங்கள் உண்மையாக செயல்படுவோம், நம்பிக்கையாக செயல்படுவோம், நாங்கள் ஒரு பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றோம். இன்று வரை எங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எந்தவித குற்றங்களும் கண்டிருக்க மாட்டீர்கள். நாங்கள் அவ்வளவு தெளிவாக செயல்பட்டு வருகின்றோம். நிதிநிலைகளை நிதி கட்டுப்பாட்டுடன் விடயங்களை கையாண்டு வருகிறோம். அவை இவ்வாறான ஒரு கட்டமைப்புக்கு நீங்கள் ஆதரவு தராமல்
நீங்கள் கண்ட அமைப்புகளுக்கும் ஆதரவு கொடுப்பதன் ஊடாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நோக்கங்களை அடைய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இன்னும் பலமாக செயல்படலாம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக செயல்பட்டு வருகின்றோம். தெளிவான சிந்தனையோடு தெளிவான செயல்பாடுகளோடு விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எடுத்தோம் கவழ்த்தோம் என்று எதையும் செய்ய நாங்கள் சிந்திக்கவில்லை. நாங்கள் எல்லாத்தையும் மாறாமல இருந்து யோசித்து தான் செய்கிறோம். ஆகவே இறுக்கமாக நிற்க வேண்டியதில் இறுக்கமாக தான் நிற்கணும். தளர்வாக சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து தான் போகணும். அந்த விடயங்களை சரியாக நாங்கள் கணக்கிட்டு பார்த்து தான் செய்து வருகின்றோம். அவே எங்களுடைய அன்பார்ந்த போராளிகளே, அன்பார்ந்த மக்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் செயல்பாடுகளை செய்வது என்பது கடினம். அவை உங்களுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய அமைப்பானது நிச்சயமாக உங்களுடைய அந்த நம்பிக்கையை எப்போதும் காப்பாற்றி செயல்படும் என்றதில் உங்களுக்கு எல்லளவு சந்தேகம் கூட தேவையில்லை. மற்றபடி உங்களுடைய நிதி விடயங்களில் கூட நாங்கள் மிகவும் தெளிவுடைய சிந்தனையுடனே அந்த நிதி கட்டுப்பாட்டு விடயங்களை கையாண்டு வருகின்றோம். அதில் கூட ஒரு சல்லி காசு கூட அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆகவே நீங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு ரீதியாக நாங்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது அதிலும் கூட நாங்கள் இந்த பாரபட்சமற்ற முறையில் தான் நாங்கள் சில செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். எனவே நீங்கள் இவ்வாறான ஒரு பாரபட்சமற்ற முறையில் நிதி கட்டுப்பாட்டுடன் எந்தவித விலை போகாமல் செயல்பட்டு வருகின்ற ஒரு அமைப்புக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தந்து எங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய அங்கீகாரத்தை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.